நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, இந்த 2025 கார்த்திகை மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம், இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னே நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, யார் யாரெல்லாம் தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லாமல் இருக்கிறார்களோ அனைவரும் இறைவனுடைய அருளால் அற்புதமாக வாழக்கூடிய ஒரு சிறப்பான மாதம்தான் நம்மளுடைய கார்த்திகை மாதம். இதை எதன் அடிப்படையில் நம்ம மெயினாக எடுக்கணும்னா, ஒவ்வொரு மாதம் பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம தமிழ் மாத பலன்கள் எல்லாமே சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம். அப்போ போன மாதம் வரையும் நம்மளுடைய சூரிய பகவான் ஐப்பசி மாதம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்துக்குரிய துலாம் ராசியில் இருந்தார். அப்போ துலாம் ராசி சூரியன் தன்னுடைய வலு இழக்கிறார், அதாவது நீஷம் அடைகிறார் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஜோதிட பழமொழியில் வார்த்தைகளை சொல்லும்போது நீஷம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீஷம் பெற்ற சூரியன் உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் நம்முடைய கார்த்திகை மாதம். சூரியன் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக விருச்சக ராசிக்குள்ளே நுழைகிறார். விருச்சக ராசிக்குள்ளே நுழையும் முதல் நாளே கார்த்திகை ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ டைரெக்டாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, விருச்சக ராசியில் ஆரம்பிக்கிறவர் மேஷ ராசி வரையும் செல்லும்பொழுது மேஷத்தில் தான் சூரியன் உச்சமடைகிறாங்கிறது உண்மை. அப்போ அவருடைய உச்ச நிலையை நோக்கி பயணிக்கும் போது சூரியன் தான் நம்முடைய கதிர்வீச்சுகளுடைய நம்முடைய அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சுகள் மிகப்பெரிய முக்கியமான பங்கு உண்டு என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ சூரியன் செவ்வாய் வீட்டிலிருந்து செவ்வாயுடன் பயணித்து மேலும் புதனுடைய கிரகமைப்புடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய செவ்வாய் ஆட்சி அடைகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான் உச்சமடைகிறார். சுக்கிரன் இங்கே ஆட்சி அடைகிறார். அப்போ கிட்டத்தட்ட 2 கிரகங்கள் ஆட்சி. சுக்கிரன் பார்த்திங்கன்னா துலாமில் இருப்பார். அப்போ 2 கிரகங்கள் ஆட்சி, ஒரு கிரகம் உச்சம் என்ற செயல்பாடுகளில் உச்ச நிலையை நோக்கி சூரியன். இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். இதுக்கு அடுத்தபடியாக இந்த மாத பலன்களில் ராகு பகவான் எப்போதும் போல் நம்மளுடைய கும்பராசியிலும், கேது பகவான் எப்போதும் போல் சிம்ம ராசியிலும் வந்திருப்பாங்க. அப்போ பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா, நம்மளுடைய ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா கார்த்திகை மாதம் பிறந்தனே சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லாத நபர்கள் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அதே போல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, இந்த 2 மந்திரங்களை யாரெல்லாம் கார்த்திகை மாதத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இன்னல்களும் எவ்வளோ பெரிய துன்பங்களும் எவ்வளோ பெரிய கவலைகளும் இருந்தாலும் நம்மளுடைய சபரிமலைநாதன் சுவாமி ஐயப்பனும் நம்மளுடைய ஆறுபடை நாயகன் முருகனும் இணைந்து நமக்கு பலவிதமான அற்புதங்களை தரப்போகிறாங்க. வாங்க, நம்ம முருகனின் அருளாலும் நம்மளுடைய சபரிமலைநாதனின் ஐயனுடைய அருளுடன் நம்ம இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்கள் என்னென்ன நன்மையை கொடுக்க போகிறாங்க, ஐயப்பனுடைய அருளால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கொடுக்க போகிறாங்க பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் ஆரம்பத்தில் விருச்சக ராசியில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து செயல்பட போகிறார். உங்களுடைய 5க்குரிய அதிபதியான சூரியனும் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், அதாவது கோச்சான கிரகங்கள் ரீதியாக கொஞ்சம் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்குங்கிறது தெளிவாக சொல்லுவீங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வருமானங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வேலைகளை நீங்கள் கொடுக்குறீங்களோ, அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உங்களுடைய முதலீடுகளை நீங்கள் கரெக்டாக கொடுத்து நீங்கள் தொழில் நடத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வருமானத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அப்போ பணம் இல்லை என்ற வார்த்தை இல்லாமல் நம்மளுடைய வேலைக்கு தக்கன கூலி கிடைக்குது, நம்மளுடைய திறமைக்கு தக்கன ஒரு மதிப்பு கிடைக்குது அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு அற்புதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமைகள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தில் இருந்தாலும் சரி, நீயோ நானோ எனக்கு சம்மந்தம் இல்லை, நீ என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேன், நான் என்ன சொன்னாலும் என் கணவர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காரு,
நான் எவ்வளோ தான் அவர்கிட்ட இறங்கி போக முடியும்? ரியாலிட்டியாகவே நான் அவர்கிட்ட இறங்கி போயிட்டேன். நான் எதை சொன்னாலும் கோவப்படுறேன்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நம்மளுடைய மேசராசி பெண்கள் வருத்தப்பட்டாலும் சரி, அதே இது நம்மளுடைய மேசராசி ஆண்கள் தன்னுடைய மனைவியின் செயல்பாடுகளில் நான் எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாலும் சரி, இந்த வருத்தங்களை நிவர்த்தி செய்து ஒரு கணவன் மனைவி மிகப்பெரிய ஒரு அந்யுன்யமாக நீங்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த கண்ணாலே பேசுகிறது பார்த்துருக்கீங்களா? முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில், இப்போவுமே சமூக காலமாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள் கண்ணால் பேசிக்கிறோம். இப்போ பேசுகிற கண்ணால் பேசுகிறது நான் சொல்லவே இல்லை. ஏன்னா இப்போ பேசுகிற செய்கைகள், பேசுகிற முறைகள் எல்லாமே வித்தியாசமாக போயிடுச்சு. ஓகேவா? நான் சொல்கிறது கிட்டத்தட்ட அந்த 90-80 கிட்ஸ் அண்டு முன்னாடி உள்ள நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா, முன்னாடி உள்ள நம்மளுடைய பெரியவங்கள்லாம் அந்த கணவன் மனைவிட்ட சொல்லும் போது அது ஒரு 5 பேர் இருக்கிற இடத்துல இப்படி பார்த்தாங்கன்னா அந்த மனைவி உடனே புரிஞ்சுக்கிட்டு போய் ஏதாவது ஒரு விஷயத்தை செயல்படுத்துவாங்க. அதேபோல் வீட்டில் குடும்பத்தோடு உட்காந்து பேசி இருப்பாங்க. அப்போ கணவர் ஒரு விஷயத்தை அவங்க குடும்பத்தில் உள்ள நபர்கள் கேட்கும்போது பட்டுன்னு ஏதாவது ஒரு வார்த்தை கூட வருவார். அப்போ அங்கேருந்து அவங்க மனைவி அவரை பார்ப்பாங்க, வேண்டாங்க இதை சொல்லாதீங்க அப்படின்னு அவங்க கண்ணால் தான் சொல்லுவாங்க. இவங்க அப்படியே அப்சர்வ் பண்ணுவாங்க. அந்த காலமே வேறு. அந்த காலத்தில் அந்த உறவுக்கான பாண்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதான் மனைவி கணவனை ரொம்ப நேசிப்பதும், கணவன் அதிகமாக மனைவியை நேசிக்கும் காலமாக இருந்தது. அதில் 1-2 பேர் இல்லாமல் இருந்திருப்பாங்க, அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். ஏன்னா எல்லா காலத்திலும் இல்லாத போலியான உறவுகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இப்போ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதுக்காண்டி இப்போ இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இல்லைங்கிறது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த புரிதல் என்ற செயல்பாடுகள் இல்லாதனால தான் பல குடும்பங்களில் நிறைய பிரச்சனை வருது. அதில் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை. என் மனைவி என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்கன்னு சொல்கிறதும், என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காருன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் கிரக ரீதியாக நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி மேபி உங்களுடைய வீட்லேயோ உங்கள் குடும்பத்திலேயோ அப்படி நடந்தால் இந்த மாதத்தில் அது ஒற்றுமைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக கிரகங்கள் உறுதுணையாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய ஒரு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த விஷயங்கள், அதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அல்லது ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு என்கரேஜ்க்குரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினா உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை உண்டு. மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு வாய்ப்பு, அதாவது கதவை தட்டி இந்தாங்க உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நண்பர்கள் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா அந்த வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப தெளிவாக யோசிச்சுட்டு கரெக்டாக பண்ணிங்கன்னா வெற்றி உண்டு. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கொஞ்சம் வேகம் அதிகரிக்கும். பட்டுன்னு கோவப்படுவீங்க. இந்த மாதம் தான் நீங்கள் கோவப்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உங்களுடைய கோபத்தை நீங்கள் எப்படி வெளிப்படுத்த போகிறீங்கன்னு தான் பார்க்கணும். சரியா? கோவப்படுவீங்க. ஆனால் அந்த கோபத்தை காலையில் கோபமாக இருந்தீங்கன்னா சாயந்தரத்துக்கு மேலே கோபத்தை குறைச்சிக்கிருவீங்க. இன்றைக்கி சாயங்காலம் கோவப்பட்டீங்கன்னா மறுநாள் காலை கோபம் உங்கள்கிட்ட விட்டு காணாமல் போயிடும். இது நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஓகேவா? அப்போ கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும். அதே போல் ஏதாச்சும் ஒரு இடத்துல சின்ன ஒரு பிரச்சனை நடக்கு, ஒரு சின்னதாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடக்குன்னா உங்களால் ஏற்றுக்கிற முடியாது. பட்டுன்னு ஒரு என்ன சொன்னால் அந்த இடத்துல போய் ஸ்பாட் நின்று இதுக்கு தீர்வு கொடுக்கணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு உங்களுடைய கண்டனத்தை தெரிவிப்பீங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வெளிப்படையாக கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உண்டு. ஸோ கொண்டு வர்றது தப்பு கிடையாது. இருந்தாலும் எந்த விஷயத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, எந்த கோபத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிப்பது மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அப்போ இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு, இந்த தேவையில்லாமல் திடீர்னு எங்கேயாவது போய் மாட்டிக்கிறாமல் இருப்பதற்கு என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, விநாயகரை இந்த மாதம் முழுவதும் காலையில் விநாயகரை வழிபாடு செய்துட்டு, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் விநாயகர் பெருமாள் இருந்தார்னா அவரை மனசார கும்பிட்டுட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க. கண்டிப்பாக தேவையில்லாத இன்னல்கள் வராமல், தேவையில்லாத கோபத்தால் பிரச்சனை வராமல் நீங்கள் உங்களை பாதுகாத்து உங்கள் மூலமாக நல்ல மாற்றங்களை உண்டாக்க முடியும் என்பது கிரக ரீதியான உண்மை.